ஒரு சமூகத்தை தாண்டி இன்னொரு சமூகம் சற்று வித்தியாசப்பட்ட சமூகமாக இருக்கும். ஆடை முறை வித்தியாசப்படும், அவருடைய கலாச்சாரம் வித்தியாசப்படும், அவருடைய நடவடிக்கைகள் வித்தியாசப்படும், வணக்க வழிபாடுகள் வித்தியாசப்படும், எல்லாமே வித்தியாசப்படும். ஒருவரோடு ஒருவர் அந்நியுன்னியமாக அன்பாக பண்பாக பாசமாக பழக வேண்டிய கட்டாயம் நமக்கு மத்தியிலே இருக்கிறது. அப்படியான சூழல் உருவாகிற போது இனங்களுக்கு மத்தியிலான தொடர்புகள் அதிகரிக்கும், பிளவுகள் குறையும், அன்பு பெருகும், ஒற்றுமை பெருகும் என்கிற காரணத்தினால் நாடு பூராகவும் பல சந்தர்ப்பங்களிலும் இது போன்ற இஃப்தாருடைய நிகழ்வுகளிலும் இஸ்லாமிய மார்க்கம் தொடர்பான செய்திகளை எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய பிற மத நண்பர்களுக்கு மத்தியிலேயும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பணியை நாங்கள் செய்து வருகிறோம். இந்த இஃப்தார் நிகழ்விலே பெரும்பாலும் முஸ்லிம் சகோதரர்களே இணைந்து கொள்வார்கள் என்ற ஒரு கருதுகோளிலே நான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்த பொழுது இந்த முஸ்லிம் சகோதரர்களிடம் பார்க்க அதிகமாக தமிழ் சகோதரர்களும் சிங்கள சகோதரர்களும் இணைந்திருப்பது உண்மையிலேயே இந்த நிகழ்வுக்கான ஒரு முழுமையை தருகின்றது. என்னடா இஸ்லாமிய ஆண்கள் தங்க ஆபரணங்கள் அணியக்கூடாது, அது கராமண்டு சொல்றாங்க தானே, அதுக்குரிய காரணம் ලෝකයේම ගත්තම ගොඩක් යුදගෙන ඇවිල්ලා තියෙනවා ගොඩක්ම මුස්ලිම් පිරිස වැඩි රටවල්. ඒකට හේතුවක් මොකක් හරි ආගමික සම්බන්ධව තියෙනවද? அரேபிய நாடுகள்ல ஏன் அவங்க உயிரோட இருக்கக்குள்ளே இப்ப கொலை செஞ்சா கொலை செய்யப்படுறாங்க. அது இப்ப மறுமைக்கு பிறகு தானே தண்டனை கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்ப ஏன் இப்ப கொலை செய்யப்படுறாங்க? ஆனா இப்ப சிலை வழிபாடு இருந்தேன்னு சொன்னால் ஏன் பின்னுக்கு இஸ்லாம் என்ற மதமாக உருவாக்கக்குள்ள சிலை வழிபாடு இல்லாமல் போனது? இன்றைய காலகட்டத்தில் அந்த சிலை வழிபாடினுடைய அந்த தன்மை ஏன் இல்லை, இஸ்லாம் ஏன் சிலை வழிபாடை ஏற்றுக்கொள்றது இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னு சொன்னால், இப்ப எங்களுடைய மதத்தை பொறுத்தளவுக்கு திருமணம் முறை அந்த சடங்குகள்ல ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் திருமணம் இருக்குது. ஆனால் இங்க 4 திருமணம் மட்டும் அந்த அனுமதி இருக்குது. அதுக்கான காரணமும் என்னன்னு சொன்னா ඊට පස්සේ එතකොට යනකොට දැන් කවුරු හරි ආගමික කතාව කියනකොට මම හරි කවුරු හරි කියනකොට ඔව් සිංහලෙන් කුරාන් පොතේ මෙහෙමයක් තියෙනවා කියලා මොනවාරි කිව්වොත් ඒක ඔයගොල්ලන්ට ගිහිල්ලා දැනගන්න පුළුවන් මේ ඩීටේල්ස් ඔව් මේ ඔක්කොම තියෙනවා මේකෙන්. ඊට පස්සේ එතකොට ගියොත් මේක ආරාවි භාෂෙන් මේක සිංහල அந்த வேதத்துக்கு பிறகு வந்ததுதான் இது. எனவே ரெண்டையும் படிங்க. ஓகே, கண்டிப்பா படிங்க.